சொர்க்கத்தில் நுழைந்ததற்கு பிறகு வருவான். யா அல்லாஹ், சொர்க்கத்தில் நுழைய கூறினாய், ஆனால் எதுவுமே இங்கு இல்லையே என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுவான், எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறது இவருக்கென்று. அல்லாஹ் சொல்லுவான், தமன்னா, ஆசை வை, ஆசை வை, ஆசை வை. 5 முறை அல்லாஹ் ஆசை வைக்க சொல்லுவான். எதுவெல்லாம் வேண்டுமோ உனக்கு சொர்க்கத்தில் வாழ்வதற்கு ஆசை வைத்துக்கொள். 5 முறை ஆசை வைப்பான். 5 முறை ஆசை வைத்ததற்கு பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுவான், நீ 5 முறை ஆசை வைத்ததும் நீ வாழ்ந்து வந்த உலகத்தில் உள்ள ஆட்சியாளர்கள் மிகப்பெரிய ஆட்சியாளர் கொண்டிருந்ததை விட 10 மடங்கு, ஒட்டுமொத்த உலகத்தின் ஆட்சியை விட 10 மடங்கு பெரியதை உனக்கு நான் தருகிறேன் செல் என்று. கொஞ்சம் நிதானமாகி அவன் சொல்லுவான், யா அல்லாஹ், என்னை நீ கேலி செய்கிறாயா? நீ எவ்வளவு பெரிய அரசன்! ஒரு சாதாரணமாக நரகத்திலிருந்து வெளியான கடைசி மனிதன் நான். எனக்கு உலகத்தை போன்று 10 மடங்கு பெரிய ஆட்சியின் உலகமா? அதுவும் 5 முறை ஆசை வைத்ததற்கு பிறகு என்று சொல்லுவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நேரத்தில் அவனை பார்த்து சொல்லுவான், இன்னி லா அஸ்தஹ்ஸிஉ மின்க வலாகின்னி அலா மா அஷாஉ காதிர். கேலி செய்வது என் குணம் அல்ல. வலாகின்னி அலா மா அஷாஉ காதிர். நான் யார்? நான் எதை நினைப்பேனோ அதை செய்து முடிப்பேன். நான் காதிர். நீ செல் என்று சொல்லுவான். சுப்ஹானல்லாஹ். அலா மா அஷாஉ காதிர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய ஒவ்வொரு தொழுகையுடைய கடைசி நேரத்திலும் இதை ஓதுவார்கள். தொழுகைக்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் அடிக்கடி இதை ஓதுவார்கள். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ். வணக்கத்துக்குரியவனே நீ ஒருவன், உனக்கு இணையாக யாரும் இல்லை. லஹுல் முல்கு, உனக்கே ஆட்சி அதிகாரம் அனைத்தும். வலஹுல் ஹம்து, புகழெல்லாம் உனக்கே. வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். யா அல்லாஹ், நீ யார்? எல்லா பொருட்களின் மீதும் நீ ஆற்றல் உள்ளவன். அல்லாஹும்ம லா மானிஅ லிமா அஅதைத. அல்லாஹு அக்பர். யா அல்லாஹ், நீ கொடுத்ததை யாரும் தடுக்க முடியாது. ஏன்? அல் காதிர் அவன். வலா முஅதிய லிமா மனஅத. யா அல்லாஹ், நீ தடுத்ததையும் யாரும் கொடுத்து விட முடியாது. சுப்ஹானல்லாஹ். நீ கொடுப்பதை யாரும் தடுக்க முடியாது, நீ தடுப்பதை யாரும் கொடுத்து விட முடியாது. வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். எல்லாவற்றின் மீதும் அவன் ஆற்றல் உள்ளவன். வானம் அவனுடைய ஆற்றலில் உள்ளது, பூமி அவனுடைய ஆற்றலில் உள்ளது, மனிதர்கள் அவனுடைய ஆற்றலில் உள்ளவர்கள். அவனுடைய ஆற்றலில் இல்லாத எதுவும் இந்த உலகத்தில் இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துஆவை கற்றுக் கொடுத்தார்கள் சஹாபாக்களுக்கு. எப்படி குர்ஆனை கற்றுக் கொடுப்பார்களோ அது போன்று குர்ஆனுடைய ஒரு சூறாவை எப்படி மொழி பெறலாமல் அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை அப்படியே கூறி குர்ஆனை கற்றுக் கொடுப்பார்களோ, வஹையை அப்படியே கூறி குர்ஆனை சொல்லிக் கொடுப்பார்களோ, அது போன்று ஒரு துஆவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய தோழர்களுக்கு கற்றுக் கொடுப்பார்கள். அது என்ன துஆ? துஆஉல் இஸ்திகாரா. உங்களுடைய வாழ்க்கையில் எதையாவது நீங்கள் முடிவெடுக்க வேண்டும் என்றால், உங்களுடைய வாழ்க்கையில் எதையாவது தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால், யாரிடத்தில் கேட்பது, எதை கொண்டு முடிவு செய்வது என்ற குழப்பம் என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா ஹம்ம பில் அம்ரி ஃபல்யர்கஅ ரக்அத்தைனி. 2 ரக்அத் தொழுது விட்டு, ஃபர்தான தொழுகை இல்லாத 2 ரக்அத் தொழுது விட்டு அல்லாஹ்வை அழையுங்கள். சுப்ஹானல்லாஹ். தேர்ந்தெடுப்பை அவனிடத்திலே கேளுங்கள். நீங்கள் அறியாதவர்கள், அவன்தான் அறிந்தவன் எல்லாவற்றையும். எது உங்களுக்கு நலவு, எது உங்களுக்கு தீமை என்பதை நீ அறிய மாட்டாய், அல்லாஹ் அறிந்தவன். அவனிடத்திலே முறையிடுங்கள். அல்லாஹும்ம இன்னி அஸ்தகீருக பிஇல்மிக். யா அல்லாஹ், உன் அறிவை கொண்டு உன்னிடத்திலே நலவை தேடுகிறேன். வ அஸ்தக்திருக பிகுத்ரத்திக். உன்னுடைய ஆற்றலை கொண்டு நான் வலிமையை கேட்கிறேன். வ அஸ்அலுக மின் ஃபضلிகல் அஸீம். உன் மகத்தான அருளிலிருந்து நான் கேட்கிறேன். ஃபஇன்னக தக்திர் வ லா அக்திர். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்விடத்திலே பணியுமாறு சொல்கிறார்கள். உன் நிலைமையை சொல் அல்லாஹ்விடத்திலே. அல்லாஹும்ம ஃபஇன்னக தக்திர். யா அல்லாஹ், நீ ஆற்றல் உள்ளவன். வலா அக்திர், நான் ஆற்றல் உள்ளவன் கிடையாது. வ தஅலம், நீ அறிந்தவன். வலா அலம், நான் அறிந்தவன் இல்லை. வ அன்த அல்லாமுல் குயூப், நீ மறைவான ஞானம் எல்லாவற்றையும் அறிந்தவன். அல்லாஹும்ம இன் குன்த தஅலம் அன்ன ஹாதல் அம்ர். யா அல்லாஹ், நான் சொல்லக்கூடிய இந்த காரியம், இந்த செயல் எனக்கு நலவாக இருந்தால்,
என்னுடைய மார்க்கத்திற்கும் எனக்கும் என்னுடைய முடிவுக்கும் நலவாக இருந்தால் அதை எனக்கு வசப்படுத்தி கொடு யா அல்லாஹ். நான் சொல்லக்கூடிய இந்த காரியம், நான் முடிவெடுத்த இந்த காரியம் எனக்கு தீமையாக இருந்தால், என்னுடைய தீனுக்கும் என்னுடைய வாழ்விற்கும் என்னுடைய முடிவிற்கும் தீயதாக இருந்தால் இதை என்னை விட்டு திருப்பி விடு, அதை விட்டும் என்னை திருப்பி விடு. எனக்கு நலவை கொடு யா அல்லாஹ், அதை நீ கொடுத்த நலவை பொருந்திக் கொள்ளும்படி ஆக்கு என்று அல்லாஹ்விடத்திலே கேட்குமாறு, அல்லாஹ்வுடைய குதுரத்தை ஆற்றலை கொண்டு கேட்குமாறு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். அல் காதிர், அல் கதீர், அல் முக்ததிர், இந்த மூன்றும் அல்லாஹ்வுடைய பெயர்கள். ஒரே அர்த்தத்தை, குதுரத் என்ற தன்மையை சொல்லக்கூடிய பெயர்கள். இந்த மூன்றும் அல்லாஹ்வுடைய ஆற்றலை வல்லமையை குறிக்கும். அல்லாஹ்வுடைய ஆற்றலை வல்லமையை எதுவும் நீக்க முடியாது, யாரும் தடுக்க முடியாது, எதை கொண்டும் அதை தடுத்து விட முடியாது. இன்னொரு அர்த்தம் அறிஞர்கள் கூறுவது, அல்லாஹ்வுடைய கதரை அல்லாஹ் நிர்வகிப்பதை இந்த வார்த்தைகள், இந்த பெயர்களில் அல்லாஹ் கூறுகிறான். அல் காதிர், அல் கதீர், அல் முக்ததிர் என்று. அல்லாஹ்வுடைய குத்ரத், அல்லாஹ்வுடைய ஆற்றல் வல்லமை எப்படிப்பட்டது? நபிமார்கள் அதை தங்களுடைய சமூகத்திற்கு எடுத்து சொன்னார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சமூகத்தை பார்த்து சொன்னார்கள், என் ரப்பு யார் தெரியுமா? என்னை படைத்த அல்லாஹ் யார் தெரியுமா? அல்லதி ஹலகனி ஃபஹுவ யஹ்தீன், அவன்தான் எங்களை படைத்தான், அவன்தான் எங்களுக்கு வழிகாட்டுகிறான். வல்லதி ஹுவ யுத்இமுனி வ யஸ்கீன், அவன்தான் எங்களுக்கு உணவளிக்கிறான், அவன்தான் எங்களுக்கு பானத்தை புகட்டுகிறான். வ இதா மரிது ஃபஹுவ யஷ்ஃபீன், நாங்கள் நோயுற்றால் அவன்தான் எங்களுக்கு அந்த நோயை குணப்படுத்துகிறான். வல்லதி யுமீதுனி சும்ம யுஹீன், அவன்தான் எங்களை மரணிக்க வைக்கிறான், அவன்தான் எங்களை உயிர்ப்பிக்கிறான். அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய வல்லமையின் ஆற்றல், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு மனிதனை இறந்ததற்கு பிறகு அவனை உயிர் கொடுத்து மீண்டும் எழுப்புவது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஆற்றல். அல்லாஹ் அவனை அல் கதீர் என்று அறிமுகப்படுத்தும் போதெல்லாம் அதற்கு முன்னால் உள்ள வசனங்களில் அல்லாஹ் உயிர்ப்பிக்கக்கூடிய ஆற்றலை இணைத்து சொல்கிறான். உங்களுக்கு எல்லாம் தெரிந்திருக்கும். أو كالذي مر على قرية وهي خاوية على عروشها, சூரத்துல் பக்கராவுடைய 259வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான். அறிஞர்கள் உஸைரை பற்றி அல்லாஹ் கூறுவதாக சொல்கிறார்கள். அந்த சிறந்த பனி இஸ்ரவேலர்களுடைய அந்த மனிதர் ஒரு ஊருக்கு செல்கிறார். அந்த ஊருக்கு சென்றால் அங்குள்ள கட்டிடங்கள் எல்லாம் இடிந்து தரைமட்டமாகி அந்த ஊரே அழிந்து கிடக்கிறது. அப்போது அந்த மனிதர் கேட்டார் அல்லாஹ்விடத்திலே, قال أنا يحيي هذه الله بعد موتها, அல்லாஹ் மரணித்ததற்கு பிறகு இது போன்றவற்றை எப்படி உயிர் கொடுத்து எழுப்புவான்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அத்தாட்சியை காட்ட விரும்பினான் அந்த மனிதருக்கு. فأماته الله 100 عام ثم بعثه, அல்லாஹ் அவரை 100 ஆண்டுகள் மரணிக்க செய்தான், உறங்கச் செய்தான். فأماته الله 100 عام ثم بعثه, அதற்கு பிறகு அல்லாஹ் எழுப்பினான் உயிர் கொடுத்து. قال كم لبثت, அவரை பார்த்து கேட்டான், நீ எவ்வளவு நேரம் உறங்கினாய்? قال لبثت يوما أو بعد يوم, அவர் சொன்னார், அல்லாஹ்வுடைய ஆற்றலை பாருங்கள். அவர் சொன்னார், நான் ஒரு நாளோ 2 நாளோ உறங்கி இருப்பேன் என்று, அல்லது சில நாட்களோ உறங்கி இருப்பேன் என்று. அல்லாஹ் கூறினான், قال بل لبثت 100 عام, நீ உறங்கியது 100 ஆண்டுகள். அல்லாஹ் அக்பர், 100 ஆண்டுகள். فانظر الى طعامك وشرابك لم يتسنه, உன்னுடைய உணவையும் பானத்தையும் பார், அது எதுவும் கெடாமல் இருக்கிறது. வந்துர் இலா ஹிமாரிக், உன்னுடைய அழைத்து வந்த அந்த கழுதையை, அந்த வாகனத்தை பார், அது எலும்புகள் மக்கி சதைகள் மக்கி இருந்தது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், வலினஜஅலக ஆயத்தல் லின்னாஸ், உம்மை மனிதர்களுக்கு அத்தாட்சியாக ஆக்குவதற்காக. வந்துர் இலல் இதாமி கைஃப நுன்ஷிஸுஹா ثم நக்ஸுஹா லஹமா, அந்த இறந்து மக்கி போன உன் அருகிலே இருக்கக்கூடிய அந்த கழுதை, நீ கொண்டு வந்த அந்த வாகனம் அப்படியே சதைகள் கொண்டு எலும்புகள் ஒன்று சேர்ந்து உயிர் கொடுக்கப்பட்டு எழுந்து நிற்கிறது. ஃபலம்மா தபய்யன லஹு, அல்லாஹ் அதை அவருக்கு விளக்கியதற்கு பிறகு, கால அலம் அன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர், அவர் சொன்னார், நான் அறிகிறேன், நிச்சயமாக அல்லாஹ் எல்லாவற்றின் மீதும் ஆற்றல் உள்ளவனாக இருக்கிறான், கதீராக அவன் இருக்கிறான் என்று. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் கூறுகிறான், குல் யுஹ்யீஹா அல்லதி அன்ஷஅஹா அவ்வல மர்ரா வ ஹுவ பிகுல்லி ஹல்கின் அலீம். சூரா யாசின்
79வது வசனம் அல்லாஹ் சொல்கிறான், அவன்தான் இறந்தவைகளை எப்படி அல்லாஹ் உயிர் கொடுத்து எழுப்புவான் என்று கேட்கிறார்கள். அது அல்லாஹ்விற்கு சிரமமான காரியம் என்று சொல்கிறார்கள். இல்லை, முதலில் உங்களுக்கு உயிர் கொடுத்து எழுப்பிய அல்லாஹுவால் மீண்டும் உங்களை மரணித்ததற்கு பிறகு அதே உயிரை கொடுத்து எழுப்ப முடியாதா? ஒரு படைப்பு படைக்கப்படுவதற்கு தான் சிரமம், அதுவே அவனுக்கு எளிதானது. ஆனால் அந்த படைப்பு படைக்கப்பட்டு மரணித்ததற்கு பிறகு மீண்டும் அதே படைப்பை உயிர் கொடுத்து எழுப்புவது எளிதான காரியம் அவனுக்கு. வஹுவ பிகுல்லி ஹல்கின் அலீம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நிகழ்வை சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ், நம்முடைய உள்ளங்களை நடுங்க வைக்கக்கூடிய நபிமொழி அது. பாவங்களின் எல்லையை தொட்ட ஒரு மனிதன், நல்ல செயல்களே இல்லாத அல்லாஹுவை நம்பிக்கை கொண்ட ஒரு அடியான் பனி இஸ்ரவேலர்களுடைய காலத்தில் தான் இறக்கக்கூடிய தருவாயில் தன் பிள்ளைகளை அழைத்தான். நாம் எல்லாம் அறிந்த நபிமொழிதான். ஆனால் சிந்தித்து பாருங்கள், அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகளை. அழைத்தார் தன்னுடைய பிள்ளைகளை அழைத்து சொன்னார், நான் உங்களுக்கு எப்படிப்பட்ட தந்தை, நலவான தந்தை. ஆனால் என் ரப்புக்கு நான் பாவம் செய்வதில் எல்லையை தாண்டியவன். எண்ணற்ற எல்லையற்ற பாவங்களை நான் செய்திருக்கிறேன் என் ரப்புக்கு. அவர் சொன்னார், ஃபவல்லாஹி லஇன் கதர அலைய ரப்பி லயுஅذிபன்னி அஸாபன் மா அஸபஹு அஹத். லஇன் கதர அலைய ரப்பி, அல்லாஹ் என் மீது ஆற்றல் உள்ளவனாக இருந்தால், என்னை உயிர் கொடுத்து எழுப்பினால், அதை ஆற்றலை கொண்டு அல்லாஹ் என்னை தண்டிப்பான். அது போன்ற தண்டனையை யாருக்கும் அவன் கொடுத்திருக்க மாட்டான். அப்படி என்னை அல்லாஹ் தண்டித்து விடுவான். அதனால் நான் இறந்து விட்டால் என்னை எரித்து சாம்பலாக்கி பாதியை காற்றிலும் பாதியை கடலிலும் கலந்து விடுங்கள் என்று. அது போன்றே அவர்கள் செய்தார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த காற்றில் கலக்கப்பட்டதையும் கடலில் கலக்கப்பட்டதையும் அந்த நிலத்தில் இருந்ததையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒன்று கூட்டினான். அவரை உயிர் கொடுத்து அல்லாஹ் எழுப்பினான். மீண்டும் கேட்டான், ஏன் இதை செய்தாய் என்று, ஏன் இப்படி செய்தாய்? அவர் சொன்னார், ஹஷ்யதுக யா ரப், உன் பயம் யா அல்லாஹ், உன் அச்சம் யா அல்லாஹ். ஹஷ்யதுக யா ரப், மகாஃபதுக யா ரப். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவனை அல்லாஹ் மன்னித்தான் என்று. அவனை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மன்னித்து விட்டான். ஃபகஃபர லஹு. சுப்ஹானல்லாஹ். அவன் சொல்கிறான், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் காதிர், அவன் உண்மையான ஆற்றல் உள்ளவனாக இருந்து என்னை அவன் உயிர் கொடுத்து எழுப்பி விட்டால் என்னை அல்லாஹ் தண்டிப்பதை போன்று அல்லாஹ் யாரையும் தண்டிக்க மாட்டான். ஆனால் அவனுடைய அறியாமை, அவனுடைய ஜஹல் மிஞ்சி விடுகிறது. அவனுடைய அல்லாஹ்வுடைய ஆற்றலின் நம்பிக்கையை விட அது மிகப்பெரிய பாவமாக இருந்தாலும் அவன் உள்ளத்தில் வைத்திருந்த அந்த நம்பிக்கையால், அந்த பயத்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனை மன்னித்தான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய ஆற்றல் வல்லமை இறந்தவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உயிர் கொடுத்து நாளை மறுமையில் எழுப்புவது. அல்லாஹ்வுடைய ஆற்றல், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யாருக்கு நேர்வழியை நாடுவானோ அவர்களுக்கு நேர்வழியை கொடுப்பது. அல்லாஹ்வுடைய அருளுக்கு முன்னதாக அல்லாஹ்வுடைய ஆற்றல் மிஞ்சியது. அவன் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு நேர்வழியை தருவான், யாருக்கு நாடுகிறானோ அவர்களை நேர்வழியில் இருந்து அல்லாஹ் விலக்கி விடுவான். அதைத்தான் அவனுடைய நாட்டத்தை பற்றி, ஆற்றலை பற்றி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்கின்றார். சூரத்துல் கதருடைய 56வது வசனத்தில், இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த வலாகின்னல்லாஹ யஹ்தி மன் யஷா. நபியே, நீங்கள் விரும்புவோரை நேர்வழியில் செலுத்த உம்மால் முடியாது. சுப்ஹானல்லாஹ். எப்படிப்பட்ட வசனம் பாருங்கள். அபூ தாலிபின் நேர்வழியை விரும்புகிறார்கள். உங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே நாளை மறுமையில் நான் வாதிடுவேன் என்று சொன்னார்கள். அப்போது அல்லாஹ் இறக்கினான், இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த. நபியே, நீங்கள் விரும்பிய காரணத்தால் ஒருவருக்கு நேர்வழியை கொடுக்க முடியாது. வலாகின்னல்லாஹ யஹ்தி மன் யஷா. அல்லாஹ் நாடியவர்களுக்கு நேர்வழியை அவன் கொடுப்பான், அவன் ஆற்றலில் இருந்து. வஹுவ அஅலமு பில் முஹ்ததீன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதன் காரணமாகத்தான் சொன்னார்கள், இன்ன குலூப பனி ஆதம் பைன இஸ்பஐன் மின் அஸாபிஇர் ரஹ்மான். ரஹ்மானுடைய கரங்களில் இருக்கிறது மனிதர்களுடைய உள்ளங்கள். ககல்பின் வாஹிதின், ஒரே உள்ளத்தை போன்று. யுஸர்ரிஃபுஹு ஹைது யஷா, அவன் எப்படி நாடுகிறானோ அப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருப்புவான்.
உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் இந்த ஹதீஸை ஒருமுறை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும்போது சொன்னார்கள், ஃபமன் ஷாஅ அகாம் வமன் ஷாஅ அஸாக். அல்லாஹ் நாடியதை நிலையாக்குவான், அல்லாஹ் நாடிய உள்ளங்களை ஈமானில் நிலைப்படுத்துவான், அல்லாஹ் நாடிய உள்ளங்களை விலக்கி விடுவான், நேர்வழியில் இருந்து தவறும்படி செய்து விடுவான். முஆத் அவர்கள் இந்த ஹதீஸுக்கு பிறகு ஓதினார்கள், ரப்பனா லா துஸி குலூபனா பஅத இத் ஹதைதனா. யா அல்லாஹ், நேர்வழியை கொடுத்ததற்கு பிறகு எங்கள் உள்ளங்களை பிளறச் செய்து விடாதே என்று. சுப்ஹானல்லாஹ். வமா தஷாஊன இல்லா ஐயஷா அல்லாஹு ரப்புல் ஆலமீன். சூரத்து தக்வீர் உடைய 29வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வமா தஷாஊன இல்லா ஐயஷா அல்லாஹ். நீங்கள் நாடுவதெல்லாம் நடக்க வேண்டும் என்றால் அல்லாஹ் நாடியதை தவிர நீங்கள் நாடியது எதுவும் நடக்காது. வமா தஷாஊன், நீங்கள் நாட முடியாது, இல்லா ஐயஷா அல்லாஹு ரப்புல் ஆலமீன். அகில உலகங்களை படைத்த அவன் நாடாதவரை. சூரா யாசின் 82வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இன்னமா அம்ருஹு இதா அராத ஷைஅன் அய்யகூல லஹு குன் ஃபயகூன். அல்லாஹ்வுடைய ஆற்றலை கவனியுங்கள், அல்லாஹ்வுடைய மகத்துவத்தை கவனியுங்கள். இன்று அவனுடைய மகத்துவத்தை, அவனுடைய ஆற்றலை விளங்காத காரணத்தால் தான் எம்முடைய வாழ்க்கை கவலையில் இருக்கிறது, எம்முடைய வாழ்க்கை பிரச்சனைகளை நினைத்திருக்கிறது, எம்முடைய வாழ்க்கை சோதனையால் சூழப்பட்டிருக்கிறது. இன்னமா அம்ருஹு இதா அராத ஷைஅன் அய்யகூல லஹு குன் ஃபயகூன். அவன் ஒன்றை செய்ய வேண்டும் என்று நாடினால் இந்த வானங்களிலும் பூமிகளிலும் குன் ஆகு என்பான், ஃபயகூன் அது ஆகிவிடும். அல்லாஹு அக்பர். அல்லாஹ் சொல்கிறான் சூரா ஆல் இம்ரானுடைய 26வது வசனத்தில், குல் இல்லாஹும்ம மாலிகல் முல்க். அவன் அரசர்களுக்கெல்லாம் அரசன். துத்தில் முல்க மன் தஷா, நாடியவர்களுக்கு ஆட்சியை கொடுப்பான். வ தன்ஸிஉல் முல்க மிம்மன் தஷா, நாடியவர்களை ஆட்சியிலிருந்து இறக்குவான். வ துஇஸ்ஸு மன் தஷா வ துதில்லு மன் தஷா, நாடியவர்களுக்கு கண்ணியத்தை கொடுப்பான், நாடியவர்களுக்கு இழிவை தருவான். அவன் நாடினால் தான் கண்ணியம், அவன் நாடினால் தான் இழிவு. அவன் கண்ணியப்படுத்தியவர்களை உலகமெல்லாம் சேர்ந்து இழிவுபடுத்த நினைத்தாலும் முடியாது. அவன் இழிவுபடுத்தியவனை உலகமெல்லாம் சேர்ந்து கண்ணியத்தை கொடுக்க நினைத்தாலும் முடியாது. அவன் ஆட்சியை கொடுக்க நினைத்தவனை உலகமெல்லாம் சேர்ந்து ஆட்சியிலிருந்து இறக்க வேண்டும் என்று நினைத்தாலும் முடியாது. அவன் ஆட்சியிலிருந்து இறக்கியவனை மீண்டும் ஆட்சியில் அமர்த்துவதற்கு உலகமெல்லாம் சேர்ந்து முடிவெடுத்தாலும் நடக்காது. பியதிக்கல் கைர், எல்லா நலவுகளும் அவனிடத்தில் தான் இருக்கிறது, அவனுடைய கரத்தில் தான் இருக்கிறது. அவன் நாடியதுதான் இந்த பூமியில் நடக்கும். இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர். அல்லாஹ் சொல்கிறான், நீதான் நபியே, சொல்லுங்கள் நீதான். இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர், எல்லா பொருட்களின் மீதும் நீதான் ஆற்றல் உள்ளவன். அல்லாஹ் சொல்கிறான் சூரா ஆல் இம்ரானுடைய 160வது வசனத்தில், இயன்சுருக்குமுல்லாஹு ஃபலா காலிப லக்கும் வ இயக்துலுக்கும் ஃபமன் தல்லதி யன்சுருக்கும் மின் பஅதிஹ். அல்லாஹ் உங்களுக்கு வெற்றி அளிக்க நாடினால் அதை யாரால் மிகைக்க முடியும்? இந்த சமூகத்தை கண்ணியத்தை அடைய வேண்டும் என்று செய்வதற்கு, இந்த சமூகத்தை வெற்றி அடைய செய்ய வேண்டும் என்பதற்கு அல்லாஹ் நாடினால் போதும். அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்ய நாடினால் யார் அதை மிகைக்க முடியும்? யாரால் அதை தடுக்க முடியும்? அல்லாஹ் இந்த சமூகத்திற்கு உதவி செய்வானாக. பலகீனமான சமூகமாக நாம் இருக்கிறோம். அல்லாஹ் எம்மை பலப்படுத்துவானாக. அல்லாஹ் நாடினால் யாரும் அதை மிகைக்க முடியாது. வ இயக்துலுக்கும், அல்லாஹ் உங்களுக்கு இழிவை தந்தால், கைவிட்டால், ஃபமன் தல்லதி யன்சுருக்கும் மின் பஅதி, அதற்கு பிறகு யார் உங்களுக்கு அவனுடைய உதவியை கொண்டு வர முடியும்? வ அலல்லாஹி ஃபல்யதவக்கலில் முஃமினூன், அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்ளக்கூடிய முஃமின்களில், அல்லாஹ்வை சார்ந்திருக்கக்கூடிய முஃமின்களில் ஒருவராகி விடுங்கள். சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களை, நாம் பலகீனமானவர்கள். வஹுலிகல் இன்சானு தஈஃபா. இந்த உலகத்திலே யாராக இருந்தாலும், எவ்வளவு பெரிய அரசனாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஆற்றலை தன்னிடத்திலே உலகத்திலே கொண்டிருப்பதாக அவன் சொன்னாலும், வஹுலிகல் இன்சானு தஈஃபா, மனிதன் பலகீனமானவன். இன்றைய காலத்திலே நடக்கக்கூடிய ஒரு நோய் எத்துணை வல்லரசு நாடுகளை திருப்பி போட்டு விட்டது, எத்தனை ஆட்சியாளர்களை என்ன செய்வது என்று திகைக்க வைத்து விட்டது. வஹுலிகல் இன்சானு தஈஃபா, அல்லாஹ் அவனுடைய ஆற்றலை இந்த உலகத்திலே நிரூபித்துக் கொண்டிருப்பான் சில அத்தாட்சிகளை கொண்டு. அது போன்றவைதான் இவையெல்லாம். அல்லாஹ் இந்த ஃபித்னாவை, இந்த சோதனையை நம்மிடத்திலிருந்து அல்லாஹ் நீக்குவானாக. மனிதன் பலகீனமானவன். அல்லாஹ் சொல்கிறான் சூரத்துல் மஆரிஜ், இன்னல் இன்சான குலிக ஹலூஆ
وَإِذَا مَسَّهُ الشَّرُّ جَزُوعًا மனிதன் பதட்டமடையக்கூடியவன். ஏதாவது தீங்கு ஏற்பட்டு விட்டால் நடுங்கி விடுவான். யாராக இருந்தாலும் என்ன செய்ய போகிறேன் இதற்கு பிறகு என்று. நன்மை ஏற்பட்டால் தடுத்துக் கொள்கிறான், தனக்கு தவிர அந்த நன்மை யாருக்கும் கிடைத்து விடக்கூடாது என்று. தொழுகையாளிகளை தவிர என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். யா அஹி யா உக்தி, என் சகோதர சகோதரியே, உன் வாழ்க்கையில் சிரமமா, உன் வாழ்க்கையில் கஷ்டமா, உங்களுக்கு நோயா, உங்களுக்கு கடனில்லை பிரச்சனையா, பொருளாதார நெருக்கடியா, உலகம் உங்களை சோதனையால் சூழ்கிறதா, எப்படி வெளியேறுவது என்று வழியை நீங்கள் தேடிக்கொண்டிருக்கிறீர்களா, எப்படி நான் இதிலிருந்து மீளப் போகிறேன் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? இவ்வளவு பெரிய நஷ்டம், இவ்வளவு பெரிய தோல்வி, இவ்வளவு பெரிய இழிவு, யார் என்னை இதிலிருந்து மீட்க முடியும்? நான் இனிமேல் உயிர் வாழ்ந்து என்ன செய்ய போகிறேன் என்ற தயக்கமா, என்ற கேள்வியா? மரணத்தை தேடுவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறீர்களா? கொஞ்சம் பொறுத்து அல்லாஹ்வுடைய தூதருடைய இந்த ஹதீஸை மனதில் பதிய வையுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் இப்னு அப்பாஸுக்கு சொன்னார்கள் ரலியல்லாஹு அன்ஹு, அவர்கள் சிறு வயதில் இருந்தபோது அந்த அறிவுரை எமக்கும் தான். அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கும் உங்களுக்கும் சொல்வதாக நினையுங்கள், யாரும் இந்த உலகத்திலே பலம் உள்ளவர்கள் அல்ல, யாரும் இந்த உலகத்திலே சோதனையிலிருந்து நீங்கியவர்கள் அல்ல, யாரும் இந்த உலகத்திலே கஷ்டங்களை சந்திக்காதவர்கள் அல்ல. எல்லோரும் இந்த உலகத்திலே அவரவர்களுடைய சக்திக்கு ஏற்ப சிரமத்திலும் கஷ்டத்திலும் தான் வாழ்கிறார்கள். இப்னு அப்பாஸை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா குலாம், சிறுவனே, இன்னி உஅல்லிமுக கலிமாத்தின், உனக்கு சில வார்த்தைகளை கற்றுக் கொடுக்கிறேன். யஹ்ஃபதுல்லாஹ யஹ்ஃபதக், அல்லாஹ்வை நீ பாதுகார், அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். யஹ்ஃபதுல்லாஹ தஜிதுஹு துஜாஹக், அல்லாஹ்வை நீ பாதுகாத்தால், அல்லாஹ்வுடைய சட்டங்களை நீ பாதுகாத்தால், அல்லாஹ் விதித்த வரைமுறைகளை நீ பாதுகாத்தால், அல்லாஹ்வை உனக்கு உதவி செய்யக்கூடியவனாக நீ பார்ப்பாய். இதா சஅல்த ஃபஸ்அலில்லாஹ், எதையாவது கேட்க வேண்டும் என்றால் அல்லாஹ்விடத்திலே கேள். வ இதா ஸ்தஅன்த ஃபஸ்தஇன் பில்லாஹ், எதை கொண்டாவது பாதுகாப்பை தேட வேண்டும் என்றால் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பை தேடு, அல்லாஹ்விடத்திலே உதவி தேடு. வஅலம், அறிந்து கொள் இப்னு அப்பாஸே, அன்னல் உம்மத லவ் இஜ்தமஅத் அலா அன் யன்ஃபஉக லம் யன்ஃபஉக பிஷைஇன் இல்லா கத் கதபஹு அல்லாஹு லக் வ லவ் இஜ்தமஉ அலா அன் யதுர்ருக பிஷைஇன் லம் யதுர்ருக பிஷைஇன் இல்லா கத் கதபஹு அல்லாஹு லக். வானத்தில் பூமியில் உள்ள எல்லாரும் உனக்கு ஒரு நன்மையை அளிக்க ஒன்று கூடினால் அல்லாஹ் நாடாமல் அந்த நன்மையை உனக்கு கொடுக்க முடியாது. வானத்தில் பூமியில் உள்ள எல்லோரும் உனக்கு ஒரு தீமையை அளிக்க ஒன்று கூடினால் அல்லாஹ் நாடாத வரை அந்த தீமையை உன்னிடத்திலே கொண்டு வர முடியாது. உங்களுடைய கடனை நீக்க முடியாது, உங்களுடைய நோயை நீக்க முடியாது, உங்களுடைய கவலையை நீக்க முடியாது, உங்களுடைய குடும்ப பிரச்சனைகளை நீக்க முடியாது. ஒட்டுமொத்த உலகம் ஒன்று சேர்ந்தாலும் அல்லாஹ் நாடாதவரை, அல்லாஹ்வுடைய நாட்டத்தை நீங்கள் கொண்டு வந்தால், உலகமே தடுத்தாலும் அந்த உதவியை நீங்கள் அடைவதிலிருந்து அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தே தீருவான். ஏன்? அவனல் காதிர், அவனல் கதீர், அவனல் முக்ததிர். அவனுடைய ஆற்றலை எதுவும் மிஞ்சாது. கவலையில் இருப்பவரை அல்லாஹ்வை அழை, பிரச்சனையில் இருப்பவரை அல்லாஹ்வை அழையுங்கள், நோயில் இருப்பவர்களை அல்லாஹ்வை அழையுங்கள், சிரமத்தில் இருப்பவர்களை அல்லாஹ்வை அழையுங்கள். எந்த பிரச்சனையாக இருந்தாலும், எந்த தேவையாக இருந்தாலும், எது உங்களுக்கு வேண்டும் என்றாலும் ரப்பிடத்திலே கேளுங்கள். அவனுடைய ஆற்றலில் எதுவும் குறைந்து விடாது கேட்பதால். உலகத்தில் உள்ள எல்லோரும் ஒரு மைதானத்திலே ஒன்று சேர்ந்து ஒரே நேரத்தில் அல்லாஹ்விடத்திலே அவனுடைய தேவைகள் அனைத்தையும் கேட்டாலும், அல்லாஹ் அந்த தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றினாலும், கடலில் ஊசியை முக்கி நுழைத்தால் கடலின் நீரிலிருந்து அந்த ஊசி எந்த நீரை குறைக்குமோ அந்த அளவு கூட அல்லாஹ்வுடைய கஜானாவில் குறைந்திருக்காது. அந்த அல் காதிரின் மீதா நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறீர்கள்? சுப்ஹானல்லாஹ். அம்மை யுஜீபுல் முத்தர்ர இதா தஆஹு வ யக்ஷிஃபுஸ் ஸூ வ யஜஅலுக்கும் குலஃபாஅல் அர்த். இலாஹும் அல்லாஹ், கஷ்டத்திலே சிக்கி தவிப்பவன்,
அழைக்கும் போது அந்த அழைப்பிற்கு பதில் கொடுப்பவன் யார்? அல்லாஹ்வை தவிர வேறொரு இலாஹா இருக்கிறார்? கடவுளா இருக்கிறார்? அந்த ஒரே இறைவன் அல்லவா உங்களுடைய சிரமங்களை நீக்குபவன், உங்களுடைய கஷ்டங்களை நீக்குபவன், உங்களுடைய பிரச்சனைகளை நீக்குபவன், உங்களுடைய கடனை நீக்குபவன், உங்களுடைய நோயை நீக்குபவன், உங்களுடைய இழிவை நீக்குபவன், உங்களுக்கு கண்ணியத்தை தருபவன். மனிதர்கள் எல்லோரும் திட்டம் தீட்டட்டும் உங்களை அழிப்பதற்கு, அல்லாஹ் ஒருவன் உங்களோடு இருந்தால் எதுவும் செய்ய முடியாது. உங்கள் கண்ணியத்தை பாழாக்குவதற்கு ஒட்டுமொத்த உலகமும் ஒன்று சேரட்டும், அல்லாஹ் உங்களோடு இருந்தால் வேறு யார் வேண்டும்? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுதைபியா உடன்படிக்கைக்கு சஹாபாக்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தாமதமாகும் போது சொன்னார்கள், யா அல்லாஹ், இவர்கள் என்னை புறக்கணித்தாலும் நீ என்னோடு இருக்கும் வரை எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று. அந்த அல்லாஹ்வின் மீது எப்போது நம்பிக்கை வைக்கப் போகிறோம்? அந்த அல்லாஹ்வை எப்போது அழைக்கப் போகிறோம்? மூசா அழைத்தார் அலைஹிஸ்ஸலாம், ஒரு நபி அழைத்தார்கள். இன்னா லமுத்ரகூன். மூசாவின் சமூகம் சொன்னது, மூசா, எங்களை கைவிட்டு விட்டீர். முன்னால் கடல், பின்னால் ஃபிரௌன், அழிந்து விட்டோம் மூசா. மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வின் மீதுள்ள குத்ரத்தின் நம்பிக்கை வைத்து சொன்னார்கள், கல்லா இன்ன மஇய ரப்பி சயஹ்தீன். அல்லாஹு அக்பர். என்ன ஆற்றலின் வார்த்தை பாருங்கள். இயற்கை அழிவை தர காத்து கொண்டிருந்தாலும் என் ரப்பின் மீது நம்பிக்கை இருக்கிறது. கல்லா இன்ன மஇய ரப்பி, என் ரப்பு என்னோடு இருக்கிறான். லயஹ்தீன், அவன் எனக்கு வழிகாட்டுவான். மூசா, உன் கையில் இருக்கக்கூடிய கம்பை கொண்ட அந்த கடலை பிள. அல்லாஹ்வுடைய குத்ரத்தின் மீது ஆற்றல் வைத்திருந்ததால். இப்ராஹிம், நெருப்பு வீசப்பட போகிறது, நெருப்பு சுட்டரித்து அழித்துவிடும். பயந்தார்களா? ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வகீல், என் ரப்பு என்னோடு இருக்கிறான், நெருப்பை படைத்தவன் அவன். வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர், அந்த நெருப்புடைய ஆற்றல் அவனிடத்தில் இல்லையா? அல்லாஹ் மாற்றினான் அந்த நெருப்பை குளிர்ச்சி அளிக்க கூடியதாக இப்ராஹிமுக்கு அலைஹிஸ்ஸலாம். யார் யூனுஸை பாதுகாத்தார்கள்? அல்லாஹ் சொல்கிறான், வதன்னூனி இஸ் ذهب مغاضبا فظن ان لن تقدر عليه. கோபத்தோடு யூனுஸ் கிளம்பி சென்றார். அல்லாஹ்வுடைய விதியிலிருந்து எதுவும் தனக்கு தீங்கிழைத்து விடாது என்று. அல்லன் நக்திர அலைஹி. கதர், அல்லாஹ்வுடைய கதர் என்ற, அல்லாஹ்வுடைய காதிர் என்ற வார்த்தைக்கு கதர் என்ற அர்த்தம் இருக்கிறது என்று சொன்னோமா இல்லை? அல்லாஹ்வுடைய விதி. அல்லன் நக்திர அலைஹி, அதைத்தான் சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ஆற்றலின் மீது நம்பிக்கை இல்லாமல் என்று மொழிபெயர்த்து விடக்கூடாது. அல்லாஹ் தனக்கு தீயதை அவனுடைய கதரில் இருந்து கொடுத்து விட மாட்டான் என்ற நம்பிக்கையில் அவர் சொல்கிறார் கோபத்தில். ஃபனாதா ஃபி ظுலுமாத், அந்த மீன் வயிற்றில் அகப்படுகிறார். அந்த இருள் சூழ்ந்த அந்த மீன் வயிற்றில் இருந்து கொண்டு அழைக்கிறார், யூனுஸ், அல்லா இலாஹ இல்லா அன்த் சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். யா அல்லாஹ், நான் பலகீனமானவன், அநீதம் செய்து விட்டேன். லா இலாஹ இல்லா அன்த் சுப்ஹானக், நீ பரிசுத்தமானவன், எனக்கு உதவி செய் என்று. ஃபஸ்தஜப்னா லஹு, அவருடைய அழைப்பை அல்லாஹ் செவிமடுத்தான். வனஜ்ஜைனாஹு மினல் கம், அந்த சோதனையில் இருந்து, அந்த பிரச்சனையில் இருந்து யூனுஸை அல்லாஹ் பாதுகாத்தான். அல்லாஹ்வை அழைத்ததால் அந்த இருள் சூழ்ந்த அந்த இடத்திலிருந்தும், அந்த மீன் வயிற்றிலிருந்தும் தன்னை வெளியே கொண்டு வருவான் என்று அல்லாஹ்வுடைய ஆற்றலால். என் மீனும் அவனுடைய குதிரத்தில் உள்ளதுதான், கடலும் அவனுடைய குதிரத்தில் உள்ளதுதான், மலையும் அவனுடைய குதிரத்தில் உள்ளதுதான், வானமும் அவனுடைய குதிரத்தில் உள்ளதுதான். எதுவும் இந்த பூமியில் அவனுடைய குதிரத்தில் இருந்து நீங்கியது அல்ல. அல்லாஹ் அந்த சோதனையிலிருந்து யூனுஸை பாதுகாத்தான். வகதாலிக நுஞ்சில் முஃமினீன், நற்செய்தி சொல்கிறான் அல்லாஹ், இப்படித்தான் அல்லாஹ் முஃமின்களை பாதுகாப்பான். அழையுங்கள் என்னை, எந்த இருள் சூழ்ந்தாலும் அழையுங்கள் என்னை, எனக்கு முன்னால் பணியுங்கள், என்னிடத்திலே கேளுங்கள், நான் தருகிறேன். ஒவ்வொரு இரவும் முதல் வானத்திற்கு அல்லாஹ் இறங்கி வருகிறான். என்னை அழைப்பவர்கள் உண்டா, அந்த அழைப்பிற்கு பதில் கொடுக்கிறேன் என்று சொல்கிறான். அல்லாஹு அக்பர்.